أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي زدني علما نافعا ورزقا طيبا وعملا صالحا اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي யா அல்லாஹ் குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து நம்ம ததபுர் கிளாஸ்ல படிச்சுட்டு வர்றோம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால. ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர வசனம் சூரா இன்சான். அல்ஹம்துலில்லாஹ் அதில் ஃபுல் ரெவிஷன் நம்ம லாஸ்ட் லெசன்ல பார்த்தோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إنا خلقنا الإنسان من نطفة أمشاج نبتليه فجعلناه سميعا بصيرا. நாம் மனிதனை கலக்கப்பட்ட ஒரு இந்திரிய தொழிலிருந்து படைத்தோம். நாம் அவனை சோதிக்க வேண்டும் என்பதற்காக, மேலும் இந்நோக்கத்திற்காக நாம் அவனை செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம். இந்த வசனத்தை தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். இதுல நம்ம பல கேள்விகளை கேட்டுட்டு அது ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டே வந்தோம். இப்ப கடைசியா நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதுதான் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்கா கொடுத்திருந்தேன். யாருக்கு நினைப்பு இருக்கு நான் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தேன்? மனித படைப்பின் நோக்கம் என்ன? மாஷா அல்லாஹ். வந்துருச்சுடா தங்கம். மாஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஓகே, அப்ப என்ன பார்த்துட்டு வந்தீங்க? யாரும் பார்த்துட்டு வந்தீங்களா? பெனாசிர் கண்டிப்பா பார்த்துட்டு வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். மத்த எல்லாரும் கேளுங்க. நான் இந்த வருஷம் பார்க்கல, பாத்திமலத்தா மன்னிச்சுக்கோங்க. இல்ல இல்ல, ஏன் பெனா மும்தாஜ் பாத்துருவீங்களே வளமையா? எனக்கு இது எப்படி இது பாக்கணும்னு தெரியல. உங்களுக்கு கூட அடிக்கலான் இருந்தேன். சுப்ஹானல்லாஹ். பார்க்க தெரியல. இன்ஷால்லா நீங்க சொல்லுங்க, நான் ஓகே கேட்டுக்கிறேன். பரவாயில்ல. வேற யாரு பாத்தீங்க? மனித படைப்போட நோக்கம் அது கண்டிப்பா பார்க்க தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சுக்குவோம். நம்ம படைச்சதோட நோக்கம் என்ன? அல்லாஹ் வீணுக்காக படைச்சிருக்கானா, விளையாடுறதுக்கு படைச்சிருக்கானா, படம் பார்க்க படிச்சிருக்கானா, என்னத்துக்காக அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான்? சமைச்சு கொடுக்கறதுக்கா, பிள்ளைய பெத்து கொடுக்கறதுக்கா, வீடை கிளீன் பண்றதுக்கா, எதுக்கு அல்லாஹ் நம்மளை படைச்சான்? நம்மள எல்லாம் படிச்சது வந்து வணங்குவதற்காக. வணங்குறதுக்கு. தாரா சொல்லுங்க பாக்கலாம். அல்லாஹ்வை வணங்குவதற்காக தான் நம்ம வணங்குறதுக்காக. பேபிமா ஆமா, சொல்றத வந்து நம்ம கட்டுப்பட்டு ஹலால் ஹராம் பார்த்து நம்ம அவனை வணங்குறதுக்காக நம்மள எல்லாம் படிச்சிருக்கிறோம். படைச்சிருக்கான். வேற ஐர்னிசா என்ன சொன்னீங்க? அவனுடைய கட்டளையில மீறாம அவனுக்கு அடிபணியணும். அவன் காட்டிய வழிகளை நாம பின்பற்றி நடக்கணும். அவனுக்காக அல்லாஹ் படைச்சிருக்கான். வேற அல்லாஹ் எதுக்காக படைச்சிருக்கான்? அல்லாஹ்வோட படைப்புகளை பார்த்து நாங்க அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வணங்குறதுக்கு. வேற அல்லாஹ்வோட சக்தியை உணர்றதுக்காக சிஸ்டர். ஓ மஹ்சூமா, மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வல்லமைய சக்திய உணர்றதுக்காக. வேற அல்லாஹ் மனிதனை படைத்ததின் நோக்கம் என்ன, காரணம் என்ன? இபாதத் பண்றதுக்கு. அவன் படிச்சதுக்கெல்லாம் அதெல்லாம் நம்புவது. ஓகே, எல்லாத்தையும் நம்புறதுக்காக, இபாதத் செய்யறதுக்காக. ஓகே மாஷா அல்லாஹ். மனிதனையும் ஜின்களையும் அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே அன்றி அல்லாஹ் படைக்கவில்லை. மாஷா அல்லாஹ். சரி, அப்ப இதுதானா இல்ல இன்னும் வேற இருக்கா பாக்கலாமா? நம்ம எல்லாருமே இப்ப ஒருத்தரும் ஒரு கொஸ்டினுக்கு நம்ம மனிதனோட படைப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கல அப்படிங்கிற வசனம் அல்லாஹ்வே சொல்றான். அந்த வசனத்தை அது அல்லாஹ் நம்ம நன்றி செலுத்தணும், நம்ம அவனை வணங்கணும், அவனுடைய வல்லமையை புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல மனித படைப்போட நோக்கத்தை பத்தி சொல்றதோட காரணமும் அதுக்குரிய பதிலையும் பார்ப்போமா? பாருங்களேன் இங்க எப்படி வருதுண்டு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இந்த வசனத்துல நம் படைப்புடைய நோக்கத்தை குறிப்பிடுறான். அது என்ன? நம்ம பார்த்துட்டு வர்ற இந்த வசனம் இதுல அல்லாஹ் நம்முடைய படைப்புடைய நோக்கத்தை குறிப்பிட்டிருக்கான். அது என்ன பார்க்கலாமா? அது என்னன்னா, அல்லாஹ் நம்ம சோதிக்கிறதுக்காக நம்மளை படைச்சிருக்கான்.
சோ அல்லாஹ் நம்மை சோதிக்க நாடுகிறான். அதுதான் இந்த வசனத்துல நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிற விஷயம். என்ன சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நாம் மனிதனை கலக்கப்பட்ட ஒரு இந்திரிய துளிலிருந்து படைத்தோம், நாம் அவனை சோதிக்க வேண்டும் என்பதற்காக, மேலும் இந்நோக்கத்திற்காக நாம் அவனை செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ இந்த வசனத்துல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு படிப்பினை அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் நம்மள சோதிக்க நாடுறான் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். அல்லாஹ் நம்மளை ஏன் சோதிக்க நாடுறான்? அல்லாஹ் நம்மளை எப்பெல்லாம் சோதிப்பான்? அல்லாஹ் நம்ம எவ்வாறு சோதிப்பான்? அல்லாஹ் நம்மளை சோதிக்கும் போது நம்ம என்னென்னலாம் செய்யணும் இப்படிங்கிற இந்த விஷயங்களை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். பார்க்கலாமா? மாஷா அல்லா, மாஷா அல்லா, தபாரக்கல்லா. நம்ம பார்த்தோம், நம்மளை படைச்சதோட நோக்கம் என்னாண்டு வணங்குறதுக்கு, நன்றி செலுத்துறதுக்கு, அடி பண்ணிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆனா இங்க பாத்தீங்களா, டிஃப்ரெண்டா 5 புல்லட் பாயிண்டோட வந்திருக்கு. சரியா? அத பாக்கலாமா? நம்ம அந்த கோணத்துல யோசிச்சோமா, சிந்திச்சோமா? சுப்ஹானல்லாஹ். என்ன செஞ்ச இப்ப பாருங்க, இது 5 பிளட் பாயிண்ட் வந்திருக்குது இந்த வசனத்துல இருந்து. நீங்க என்ன பாத்துட்டு வந்தீங்க? ஆமா, நான் ஒண்ணும் அவ்வளவு அதாவது மனிதனுக்கு சோதிப்பதற்காக கண்ணையும் செவிப்புலனையும் பார்வை புலனையும் கொடுக்குறான். அத மனிதன் எவ்வழியில பயன்படுத்தணும் அப்படிங்கறதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிக்கிறான். 2 பேர்கள் இருக்கிறாங்க. மனிதனுக்கு 2 தேர்வு வைக்கிறான். ஒண்ணு அல்லாஹோட கட்டளைகளை ஏற்று அதன்படி செயல்பட்டு நன்றி கூறுற பிறகு, இன்னொருத்தர் அல்லாஹோட கட்டளைகளை மறுத்து தீய வழியில செல்றவங்க. அவ்வளவுதான். இந்த வழிகாட்டப்பட்ட பிறகு நம்மளோட செயல்களுக்கு நாம தான் பொறுப்பு. நல்ல பாதையை தேர்ந்தெடுத்தோம்னா நம்ம ஜன்னாவுக்கு போய் சேரலாம். தீய பாதையை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அது நம்மளோட நாசத்துக்கு தான், அது ஜஹன்னத்துல கொண்டுட்டு போய் விடும். அல்ஹம்துலில்லாஹ், சூப்பரா நீங்க பாத்துட்டு வந்திருக்கீங்க. இப்ப இங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத இப்ப பாப்போம். சோ இப்ப நம்ம படைப்பின் நோக்கத்துல அல்லாஹ் ஏன் நம்மள சோதிக்கிறான் இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 67வது அத்தியாயத்துல சொல்லி காமிக்கிறான். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான், மேலும் அவன் யாவரையும் மிகைத்தவன், மிக மன்னிப்பவன். சோ அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறதுக்கு ஏன் சோதிக்கிறான் அப்படின்னா, செயல்கள்ல யார் அழகானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு சோதனையை கொடுத்திருக்கான். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்துக்கு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லையில, இறப்பும் இருக்கிற ஒண்ணுதான், அது இல்லாம உள்ளது கிடையாது. ஏன்னா இறப்ப பத்தி யாரும் அவ்வளவு பெருசா அலட்டிக்கிறதே கிடையாது. அதனால இந்த இடத்துல சொல்றாங்க, வாழ்வையும் நான் மரணத்தையும் படைச்சிருக்கேன் உங்களை சோதிக்கிறதுக்காக. அப்ப ஹயாத் எப்படி ஒரு முக்கியமானதோ அதே மாதிரிதான் மௌத்தும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அடிப்படை. அல்லாஹ் அதை நமக்கு சோதனையா ஆக்கியிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல சொல்றாங்க, அஹ்ஸனுல் அமல், யார் அழகிய முறையில இந்த சோதனையில அமல் செய்யறவங்க அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக. அப்ப நற்செயல் செய்யறவங்க, ஹைருல் அமலர், அந்த ஹைரான அமல் செய்யறவங்க யாரு அப்படின்னு பாக்குறதுக்காகவும், அஹ்ஸனுல் அமல், நல்ல சிறந்த அமல் செய்யறது யாரு அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க வாழ்வையும் மரணத்தையும் படைச்சதா அல்லாஹ் சொல்றான். அதே நேரத்துல அவன் வல்லமை மிக்கவன், மிக மன்னிக்க கூடியவனா இருக்காங்கிறதையும் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த இதுல நம்ம அஹ்ஸனுல் அமல், நல்லமல் செய்யக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில. அதுதான் மிகப்பெரிய சோதனையா இருக்கு. நம்ம நல்லமல் செய்யறோமா, தீமையின் பக்கம் போகிறோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த சூரத்துல் ஆல இம்ரான்ல 142வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன். உங்களில் அல்லாஹ்வின் பாதையில் உறுதியாக போர் புரிபவர்கள் யார் என்றும் பொறுமையை கடைபிடிப்பவர்கள் யார் என்றும் அல்லாஹ் பரிசோதித்து அறியாமல் நீங்கள் சுவனபதியில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? சோ சுவனத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம பொறுமையுடையவர்களாகவும் அல்லாஹ்வுடைய பாதையில உறுதியுடையவர்களாகவும் இருக்கணும். அப்பதான் சுவனத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான விதத்துல அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். சோ அதை எப்ப நம்ம செய்வோம்னா, நம்மளை சோதிக்கும் போதுதான் நம்ம எவ்வளவு உறுதியா இருக்கோம், நம்ம எவ்வளவு பொறுமையோட இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்காக காமிக்க முடியுங்கிற அந்த விஷயத்துலயும் நம்மளை ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரமா இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, 3வது அத்தியாயம் 142ல அல்லாஹ் சொல்றான்,
இதே மாதிரி இன்னொரு வசனமும் அல்லாஹ் தஆலா சொல்றான். 29வது அத்தியாயம் 2வது வசனம். இறை நம்பிக்கை கொண்டோம் என்று நீங்கள் கூறிவிட்டாலே சோதனைக்கு உள்ளாக்கப்படாமல் விட்டுவிடப்படுவீர்கள் என்று மக்கள் நினைத்து கொண்டார்களா? அல்லாஹ் கேக்குறான். அப்படின்னா பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். நீங்க சோதனை நேரத்துல அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களா இருங்க. நீங்க இறப்ப சந்திக்கிறதுக்கு முன்னாடி அதை அடைய ஆர்வம் கொள்ளாதீங்க. ஏன்னு சொன்னா உஹது போர் நடக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம், எதிரிகளை போர்க்களத்துல சந்திக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அப்படி அல்லாஹ்வுடைய போர் அழிவுல இருந்து பாதுகாப்பு தேடுங்க. வேற வழி இல்லாம போர்க்களத்தை சந்திச்சுட்டா உறுதியோட இருங்க. சொர்க்கம் என்பது வாழ்க்கையோட நிழல்களின் கீழே இருக்குது அப்படிங்கறதா சொல்லி இருக்கிறாங்க. இந்த செய்தி புகாரில 2966வது செய்தியா, 3024வது செய்தியா, இது அல்லாம சஹீஹ் முஸ்லிம்ல, திர்மிதில, இப்னு அபூதாவுதுல, முஸ்னத் அஹமதுலயும் இந்த ஹதீஸ் பதியப்பட்டதா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, நமக்கு சோதனை நேரத்துல என்ன வேணும்? பொறுமைங்கிறது அவசியம் வேணும். நம்ம பொறுமையோட இருக்கணும். பொறுமையாளர்களோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். ஸோ நம்மளை ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான் அப்படிங்கும் போது, நம்மளை நம்ம முஸ்லிம்கள்னு சொல்லிக்கிறோம். நம்ம முஸ்லிம்கள்னு அழைக்கப்படுறதுக்கு தகுதியானவர்கள் தானா இப்படிங்கிறதுக்கான ஆதாரம். முஸ்லிம்கள்னா என்ன அர்த்தம்? முஸ்லிம்னா கட்டுப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். நம்ம அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு இருக்கோமா? இப்ப நிறைய சொல்லுவாங்க எப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு தெரியும் நம்ம சொர்க்கத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமான்னு அவனுக்கு முன்னாடியே தெரியும். அப்புறம் நம்மளை டெஸ்ட் பண்ணி எதுக்கு அல்லாஹ் டெஸ்ட் பண்ணணும்? அவனுக்கு தான் தெரியுமே. அப்படின்னா ஆக்சுவலி அந்த டெஸ்ட் பண்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்காக இல்ல, நம்மளுக்காக. நாளைக்கு நம்ம போய் அல்லாஹ்ட்ட சொல்லிடக்கூடாது, நீ அல்லாஹ் எனக்கு நீ என்னை நரகத்துல போட்ட, ஆனா எனக்கு நீ வாய்ப்பு கொடுத்திருந்தா நான் உண்மையிலேயே சொர்க்கத்துக்குரிய செயல்களை செஞ்சிருப்பேன் நம்ம நாளைக்கு சொல்லிடக்கூடாது. நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்களும் நம்மளுக்கு நம்மளே கிரியேட் பண்ணிக்கிற ஒரு எவிடன்ஸ், ஒரு ஆதாரம். நாளைக்கு அல்லாஹ் முன்னாடி போய் நம்ம அல்லாஹ்ட்ட காமிப்போம், அல்லாஹ் நான் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன், அதுக்கான நற்கூலியை நம்ம செஞ்சிருந்தா அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருவான், சொர்க்கத்தை கொடுப்பான். அதே மாதிரி நம்ம தீமை செஞ்சிருந்தா நம்மளுக்கு கொடுப்பான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் நம்மளுக்கு இந்த உலகத்துல சாய்ஸ் கொடுத்துருக்கான். நம்மளுக்கு யாரும் ஃபோர்ஸ் பண்றது இல்ல, நீங்க இந்த செயலை செய்யுங்க இந்த செயலை செய்யாதீங்கன்னு யாரும் நம்மளை ஃபோர்ஸ் பண்றது இல்ல. நம்மளே நம்மளுடைய ஃப்ரீ வில்லோட நம்ம செய்யறோம், நம்மளோட சாய்ஸ்ல தான் நம்ம செய்யறோம். ஸோ அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு கொடுத்திருக்க இந்த கால அவகாசம், நம்மளுக்கு எல்லா ஃப்ரீ வில் கொடுத்து நம்மளை சோதிக்கிறான். அது எதுக்குன்னா நம்மளுக்கே நம்மளை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் அது இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த வசனத்துக்கு நமக்கு என்ன சொல்றாங்க? நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு இனம் காட்டுறதுக்காக. தீமை செஞ்சவங்க நம்மள ஒரு நாளும் முந்த முடியாது அப்படிங்கறதும் அல்லாஹ் தஆலா அவனை சொல்லி காட்டுறான். தீமை செஞ்சவங்க அல்லாஹ் முந்த முடியுமா? ஒரு நாளும் முந்த முடியாது. அதனாலதான் இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க ஈமான் கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னதுனால சோதிக்கப்படாம விட்டு விடப்படுவீர்களா? நீங்க அப்படியா நினைச்சுக்கிட்டீங்க? ஈமான் கொண்டுட்டோம், முஸ்லீம் ஆயிட்டோம் அப்படிங்கறதுக்காக நமக்கு எந்த ஒரு சோதனை வராது அப்படிங்கறது இல்ல. உங்களுக்கும் சோதனை இருக்கு, உங்களை டெஸ்ட் பண்றது. அப்போ அதுல நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு அநீதி செய்ய மாட்டான் அப்படிங்கறத சொல்றான். அப்ப சோதனைங்கிறது அல்லாஹ்வுடைய சுன்னா. அந்த சுன்னால நாம பொறுமை காத்து அவன் பக்கம் திரும்பணும்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் வெற்றி நிச்சயம். இது வேதமே சொல்லக்கூடிய சத்திய வாக்கு. இப்ப அடுத்த நம்ம கொஸ்டின் கேட்டோம் தானே, அல்லாஹ் எப்ப நம்மள சோதிக்கிறான் இப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, சோதனையின் அளவிற்கு ஏற்ப வெகுமதியின் அளவு இருக்கும். அல்லாஹ் ஒரு கூட்டத்தை நேசித்தால் அவன் அவர்களை சோதிக்கின்றான். திருப்தி அடைபவருக்கு திருப்தி இருக்கும், கோபப்படுபவருக்கு கோபம் இருக்கும். இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ் நம்மளுக்கு நிறைய நன்மை கொடுக்கணும்னு நாடுறான் அப்படின்னா நம்மள சோதிக்கிறான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் நம்மள நேசிக்கிறான்னா நம்மள சோதிக்கிறான். நம்ம சோதனை வரும்போது ஏன் எனக்கு மட்டும் சோதனை அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது, என் வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு விஷயங்கள் நடக்குதே அப்படின்னு நம்ம வருந்த தேவையில்லை. அல்லாஹ் சொல்ல போனா நம்மள ரொம்ப விரும்புறான். சோதனை நடக்குதா, அவ்வளவுக்கு அல்லாஹ்வுக்கு என்னை பிடிச்சிருக்கா, அதனாலதான் அல்லாஹ் எனக்கு அடுத்தடுத்து இவ்வளவு சோதனைகளை கொடுக்கறானா இப்படின்னு நம்மளுடைய சிந்தனையே புரட்டி போடக்கூடிய ஒரு ஹதீஸா இது இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சோதிக்கும் போது நம்மள சிறந்தவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் மாற்றுவதற்காக அல்லாஹ் நம்மளுக்கு இந்த சோதனையை கொடுக்கறான். சோதனையின் போது அல்லாஹ்வின் மீது வலுவான நம்பிக்கையும் வெற்றியின் மீது அதிக நம்பிக்கையும் நம்மளுக்கு உண்டாகும். சோதனையின் போது நம்ம என்ன செய்வோம்?
நம்ம மத்தவங்கள்ட்ட எல்லாம் உதவி தேடுறதை விட அல்லாவின் பக்கம் திரும்புறதுக்கு நம்மளுக்கு அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில சோதனைகளை கொடுப்பான். நிறைய நம்ம பார்த்திருப்போம். எவ்வளவோ பேர் வந்து மார்க்கெட்ல இருந்து வழி தவறி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்திருப்பான். அந்த சோதனை அவங்கள வந்து அல்லாஹ்வின் பக்கம் அவங்கள திருப்பி இருக்கும். சோ அப்படி பார்க்கும்போது சோதனை அவங்களுக்கு ஒரு பெரிய நியாமத்தா அமைஞ்சிச்சு இல்லையா? வெற்றிக்கு அவங்களுக்கு வழிவகுத்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாம இந்த சோதனைய அல்லாஹ் பல விதமா வச்சிருக்காங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான் இந்த வசனத்திலேயே 2வது அத்தியாயத்துல 155வது எப்படிப்பட்ட ஒரு சோதனையெல்லாம் நம்ம கொடுக்குறோம் தெரியுமா அப்படிங்கிறத அப்போ கொஞ்சம் பசியால, கொஞ்சம் உயிரிழப்பால, செல்வங்களால, விளைச்சலால, சேதங்கள் ஏற்படுறதுனால இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோமா? அப்போ அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான சோதனைகள் போது பொறுமையாளர்கள் யாருங்கிறத சோதிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா டெஸ்ட் பண்றான். இப்ப அல்லாஹ் நம்மை எவ்வாறு சோதிக்கின்றான்? அல்லாஹ் சிலரை வறுமையாலையும், மற்றவர்களை துயரத்தாலையும், நோயாலையும், இன்னும் சிலரை செழிப்பாலையும், புகழாலையும் சோதிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ரால 155வது வசனத்துல சொல்றான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும், பசியாலும், பொருள்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம். ஆனால் பொறுமையுடையோருக்கு நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக. சோ அல்லாஹ் வந்து பல விஷயங்களை நம்மளுக்கு கொடுத்து அதோடைய இழப்புகள் மூலமா சோதிப்பான். அதே நேரத்துல செழிப்பும் நம்மளுக்கு ஒரு சோதனை தான். அது எப்படி செழிப்பு சோதனையா இருக்கும்? நம்ம செழிப்புன்னு நினைச்சாலே அதை வந்து சோதனைங்கிறது அந்த பக்கத்துக்கே நம்ம கொண்டு போறது இல்லை தானே. நல்லா இருக்கும், அதுல என்ன சோதனை இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விஷயமும் நம்மளுக்கு நடக்கும்போது அல்லாஹுவையும், மறுமையையும், மரணத்தையும் மறந்துருவோம். அதன் மூலமா நம்மளுடைய ஈமான இழக்க நேரிடுது. சோ அதனால நல்லா இருந்தாலும் சோதனை தான், வறுமையா இருந்தாலும் சோதனை. நம்மள நல்லா இருக்க அந்த நிலைமைய இழந்தாலும் சோதனை தான். செல்வத்திலையும் சோதனையா, அல்லாஹ் மறந்துடுறோமா? இன்னைக்கு எத்தனையோ பேரை பாக்குறோம். அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அவனுக்கு நன்றி செலுத்துறதை விட வீண் விரயத்திலையும், பெருமையிலையும், படாடோமான தன்னுடைய அந்தஸ்தை காட்டணுங்கிறதுலயும் இறை மறுப்புலையும் போறவங்க இருக்கிறாங்கங்கிறத நம்ம பாக்குறோமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சோதனையில கஷ்டத்துல அது இப்ப பாருங்க, உயிரிழப்புல, விளைச்சல்ல அது வேற சோதனை. ஆனா வறுமையில சோதிக்கிறதை விட செல்வ செழிப்புல சோதிக்கிறதா பெரிய ஒரு விஷயம். இதுக்கு நிறைய அறிஞர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப அல்லாஹ் நம் பார்வை புலன் மற்றும் செவி புலன் அதை நம்மளுக்கு கொடுத்திருக்கான். அதை வச்சுதான் இந்த வசனத்துல சொல்றான் சோதிக்கிறேன் அப்படின்னு. அது எப்படி பார்வை புலன் மூலமாவும் செவி புலன் மூலமாவும் அல்லாஹ் நம்மள சோதிக்கிறான் அப்படின்னா, பார்வை மற்றும் செவி புலனை நம்ம அல்லாஹ்வுடைய கருணையின் அடையாளமா தான் பாக்குறோம். பார்வை இல்லாதவங்களை பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு சோதனை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றோம் தானே. அதே மாதிரி பார்வை புலனும் செவி புலனும் நம்மளுக்கு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய சோதனையும் கூட. அதை பத்தி நம்ம சிந்திக்கிறது இல்லை. நாம் பார்க்கும் ஒவ்வொரு பார்வைக்கும், நம்ம கேட்கிற ஒவ்வொரு சவுண்டுக்கும், ஒவ்வொரு ஒலிக்கும் அது வந்து ஒண்ணு நம்மள மார்க்கத்துக்கு க்ளோஸா நம்மளுடைய ஈமான அதிகரிக்கக்கூடிய வேலையை பார்க்குது, இல்லாட்டி அது ஈமான குறைக்கக்கூடிய வேலையை பார்க்குது. நம்ம பார்க்குற பார்வையை இதை பொறுத்து, கேட்கிற விஷயங்களை பொறுத்து. சோ ஒவ்வொரு நேரமும் அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த ஒரு விசுவாசி ஆசைக்கோ இல்ல அல்லாவுக்கு கீழ்ப்படிதலையோ நம்ம தேர்வு செய்ய வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கும். சோ கண்கள் ஹலால் ஹராம் இந்த ரெண்டுக்கும் ஆளாகுது. பார்வையை தாழ்த்துறது அல்லாஹுக்கு கீழ்ப்படிதலை காமிக்குது. ஆசையை பின்பற்றுறது இதயத்தை பலவீனப்படுத்தி தக்வால இருந்து நம்மள தூரமாக்கி கொண்டு போகுது. சோ அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அல்லாஹ் கொடுத்த இந்த நியாமத் அல்லாஹ்வுடைய பிளஸ்ஸிங். ஆனா அது நம்மளுக்கு ஒரு சோதனையாவும் இருக்குது ஒவ்வொரு செகண்டுமே. அதே போல செவிப்புலன் செவிப்புலன் பார்க்கும்போது நம்ம கண்களுக்கு பார்த்தா அதேதான். நம்மளுடைய ஆன்மீகத்தை அதை கூட்டுறதுக்கோ இல்ல அது கெடுக்கிறதுக்கோ இந்த காதுகள் மூலமா போகக்கூடிய செய்திகள் வழிவகுக்குது. நம்ம எவ்வளவோ காசிப்ஸ் பண்றோம், புறம் பேசுறோம், நம்ம கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்கிறோம், மியூசிக் கேட்கிறோம், பொய் சொல்றதை கேட்கிறோம். ஸோ இப்படி தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்கும் போது நம்மளுடைய சுய ஒழுக்கத்தை அது வந்து பாழாக்குது, அது வந்து சோதனைக்கு உள்ளாக்குது. எதை கேட்கணும், எதை தவிர்க்கணுங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஒவ்வொரு நேரமும். தீங்கு விளைவிக்க
பிரதிபலிக்கக்கூடிய ஒளியிலிருந்து விலகி இருப்பது ஒரு வழிபாட்டு செயல். அதே மாதிரி குர்ஆனையும் நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்டு நம்மளுடைய ஈமான வழிபடுத்துறதுக்கு உதவுறதும் ஒரு வழிபாட்டு செயல். இப்ப நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இந்த கிளாஸ்ல அல்லாஹ்வுடைய கிருபையில சேர்ந்திருக்கோம். நம்ம இதை படிக்கிறது மூலமா, அல்லாஹ்வுடைய வசனங்களை சிந்திக்கிறது மூலமா நம்மளுடைய அறிவு வளருது, நம்மளுடைய ஈமான் வலுப்படுது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும். இதே காதை வந்து வச்சு நம்ம தீய விஷயங்களை புறம் பேசுறதுக்கும் மத்த தீய செயல்கள் செய்யறதுக்கும் யூஸ் பண்ணுறது மட்டும் அல்லாட்ட நம்ம பாதுகாவல் தேடணும் இன்ஷா அல்லாஹ். தீங்கு விளைவிக்கும் பேச்சு திரும்ப திரும்ப நம்ம கேட்கும் போது நம்மளுடைய இதயம் வந்து கடினமாகுது. ஸோ அல்லாவுக்காக தேர்ந்தெடுக்கும் போது மௌனமும் கூட கீழ்ப்படிதல்ல தான் வரும். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிலரை பார்த்து நம்ம சொல்றோம், என்ன இப்படி பேசவே மாட்றாங்க, என்னத்து சொன்னாலும் அப்படியே கண்ணு மாதிரி அமைதியா இருக்காங்க, எப்படித்தான் இருக்க முடியுதோ. அல்லாவுக்கு மாறுபாடா பேசுறது, பாவமான பேச்ச பேசுறது, அடுத்தவங்களை பத்தி பேசுறது, அதற்கு அழகா மௌனமா நம்ம இருக்கிறதே மிகப்பெரிய சிறந்த விஷயங்கிறத பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ். இப்ப அடுத்தது அல்லாஹ் நம்மை சோதிக்கும் போது என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் வந்து சூரா பக்ரால சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். மேலும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், எனினும் நிச்சயமாக இது உள்ளச்சம் உடையோருக்கன்றி மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும். சோ அல்லாஹ்ட்ட வந்து நம்மளுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுக்கும்போது பொறுமையோடையும் தொழுகையை கொண்டு உதவி தேடணும். இது கண்டிப்பா பொறுமையா இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்ட்ட நம்ம உதவி தேடி அல்லாஹ் நம்மளுக்கு அந்த உள்ளத்துல அச்சத்தை கொடுக்கும் போது மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு லேசாகும். இல்லாட்டி பொறுமையோட இருக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான விஷயம், எஸ்பெஷலி சோதனையில இருக்கும் போது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, உண்மையான பொறுமை அப்படிங்கிறது ஒரு பேரிடரின் முதல் அடியில் உள்ளது. இது ஒரு பெரிய ஹதீஸ். அந்த ஹதீஸோடைய முடிவு அதுல என்ன சொல்றாங்கன்னா, எப்ப நம்மளுக்கு ஒரு சோதனை வருதோ அந்த சோதனையில முதல்ல நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க, ஒரு கோபமோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோ ஒரு பொறாமையோ என்ன ஒரு வரும்போது அந்த விஷயத்த நம்ம கட்டுப்படுத்தி பொறுமையோட இருக்கிறோம்ல, அதுதான் உண்மையான பொறுமை இப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். இந்த சொல்லக்கூடிய இந்த வசனம் பாத்தீங்களா, பொறுமையாளர்களுக்கு வந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு நீங்க உதவி தேடுங்க. இத பத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இந்த பொறுமைங்கிறது நோன்பு வைக்கிறதும் ஒரு பொறுமையோட தான் நம்ம நோன்பு வைக்கிறோம். ரமலான் மாதத்தையும் குறிக்கும், ரமலான் நோன்பு குறிக்கும், மத்த நோன்புகளையும் குறிக்கும் அறிஞர்கள் சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, பாவத்துல இருந்து விலகி இருக்கிறது இருக்குல்ல, அதுக்கும் பொறுமை வேணும். ஏன்னு சொன்னா, ஒரு பாவம் செய்யாம ஒரு இடத்துல ரீல் ஓடுது, ஒரு இடத்துல சினிமா ஓடுது, ஒரு இடத்துல தேவையில்லாத விஷயங்கள் போகுது, அந்த பாவத்துக்கு போகாம இருக்கிறதுக்கும் நிச்சயமா பொறுமை வேணும் தானே. அது மட்டும் இல்லாம உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு சொல்றாங்க, பொறுமை வந்து 2 வகை இருக்கு. என்ன, நமக்கு பொறுமையா இருக்கிறதே பெரிய விஷயம் தான், அதுல 2 டைப் வேறயா என்ன? சோதனையின் போது பொறுமையா இருக்கிறது, இது வந்து ரொம்ப அழகான பொறுமை. 2வது வந்து இறைவனால் தடை செய்யப்பட்டது இருக்குல்ல, இதெல்லாம் தடை செய்யப்பட்டது அப்படிங்கிற அந்த விஷயத்த கைவிட்டு அதை செய்யாம இருக்கிறது இருக்குல்ல, அதுவும் மிகப்பெரிய பொறுமை. சோதனையில பொறுமையா இருக்கிறது அழகான பொறுமை. இந்த அல்லாஹ் தடை செஞ்சதை செய்யாம இருக்கிறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய ரொம்ப அழகான பொறுமை அப்படிங்கறது சொல்லி காட்டுறாங்க. அதனால ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு துன்பம் துயரம் அப்படி ஏற்பட்டா உடனே தொழுகைக்காக விரைந்து போவாங்களாம். இது ஹுதைஃபா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அபூதாவுதுல வருது. அவசரமா போய் எதுவும் பிரச்சனைகள் வந்தா, அனர்த்தங்கள் வந்தா, துயரங்கள் வந்தா, துக்கங்கள் வந்தா பொறுமையா இருக்கிறதோட அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான்ல, அவங்க பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுவாங்கன்னு. சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவங்க ஒரு பயணத்துல இருக்கும் போதுதான் அவங்களுடைய சகோதரர் வந்து குசன் பின் அப்பாஸ் அவங்க வந்து மௌத்தாயிட்டதா அவருக்கு செய்தி வருது. உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்வுக்கே நாங்கள் உரியவர்கள், அவங்ககிட்டயே திருப்பி போறோம் அப்படிங்கறத சொல்லிட்டு அவங்க பயணம் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கல, அந்த வாகனத்தை ஒரு ஓரத்துல நிப்பாட்டிட்டு போய் 2 ரக்காத் தொழுதாங்களாம். தொழுதுட்டு இந்த வசனத்தை தான் ஓதி காட்டுறாங்க. அப்ப பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு சோதனைகள் ஏற்படும் போது அல்லாஹ்வுடைய தூதரும் அவங்களுடைய பாசறையில் வளர்ந்த வழிகாட்டிய
தோழர்கள் சஹாபாக்கள் சேர்ந்த செய்திகள்லாம் என்ன? அவங்களுக்கு துக்கங்கள் ஏற்படும் போது, கஷ்டங்கள் ஏற்படும் போது, கவலைகள் ஏற்படும் போது, சோதனைகள் ஏற்படும் போது அந்த தொழுகையை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க. அப்ப நம்மளும் என்ன செய்யணும்? நமக்கு சோதனைகள் வரும்போது, ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையையும் மரணத்தையும் நான் உங்களுக்கு சோதனையா படைச்சிருக்கேங்கிறான். அது இந்த வசனத்தோட முடிவுல சொல்றான், கண்ணையும் உங்களுக்கு கேட்கக்கூடிய திறனையும் நான் கொடுத்து உங்களுக்கு சோதிக்கக்கூடியதா இருக்குங்கிறான். அப்ப இந்த சோதனையில நம்ம வெற்றி பெறணும்னா நாம தொழுகையின் பக்கம் திரும்பணும். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இந்த வசனம் இந்த நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இது பனி இஸ்ராயேலுடைய விஷயத்துல இறங்கியிருக்கும். ஆனா இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இது அவங்களுக்கு மட்டும் இறங்குனது இல்ல, இது மற்ற எல்லா மனிதர்களுக்கும் இது பொருந்தக்கூடியதா இருக்கு. அப்போ நாமளும் என்ன செய்யணும்? நமக்கு சோதனைகள் வரும்போது பொறுமையோட இருக்கிறதோட மட்டும் இல்லாம இறைவன் பக்கம் திரும்பி அவன் விட்ட கட்டளையின்படி தொழுகையை நடத்தி அவனுக்கு அடிபணிந்து அவன் பக்கம் திரும்பக்கூடியவர்களா இருந்தா அந்த சோதனையில நிச்சயமா வெற்றி பெறுவோங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்ஷா இப்ப அல்லாஹ் நம்மை சோதிக்கும் போது என்ன செய்யணும் அப்படிங்கறதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு ஒரு துவாவை குர்ஆன்ல சொல்லி கொடுத்திருக்கான். 7வது அத்தியாயத்துல 126வது வசனமா அது வருது. ரொப்பனா அஃப்ரிக் அலைனா ஸபரவ் வ தவஃபனா முஸ்லிமீன். எங்கள் இறைவனே, எங்கள் மீது பொறுமையையும் உறுதியையும் பொழிவாயாக, முஸ்லிம்களாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக எங்களை ஆக்கி எங்கள் ஆத்மாக்களை கைப்பற்றிக் கொள்வாயாக இப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கக்கூடிய ஒரு துவா. ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு பொறுமையை வேண்டி இந்த துவாவை நம்ம அதிகமா நம்மளுடைய துவாக்கள்ல சேர்த்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸபரவ் வ தவஃபனா முஸ்லிமீன். ஓகேவா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப அற்புதமான ஒரு துஆவையும் நமக்கு சொல்லி கொடுக்குறான். சோ நான் உங்களை எதுக்காக படைச்சேன்? சோதிக்கிறதுக்காக, என்னை வணங்குறதுக்காகத்தான், என்னை அடிபணிங்கிறதுக்காகத்தான், இன்னொன்னு மறுபக்கம் உங்களை சோதிக்கிறதுக்காக. அல்லாஹ் தஆலா தான் சொன்னா, ஈமான் கொண்டவர்களே, நீங்க ஈமான் கொண்டதுனால உங்களை சோதிக்காம சொர்க்கம் போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? அப்ப டெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு சோதனைங்கிறது இருக்கு. அந்த சோதனையை தாண்டிதான் நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்படி சோதனை வரும்போது தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் நீங்க உதவி தேடினீங்கன்னா வெற்றி அடைவீங்க. இத சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அப்படி சோதனை வரும்போது நீங்க என்ன செய்யணும்? யா அல்லாஹ், எங்களுக்கு நீ பொறுமையை கொடு, நீ பொறுமையை கொடுத்து உனக்கு அடிபணியக்கூடிய முஸ்லிம்களா எங்களை வாழச் செய், இறக்கச் செய் அப்படின்னு துஆவும் செய்யுங்கன்ற அந்த வாழ்க்கையின் வெற்றியும் அதுக்குரிய துஆவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தர்றான்னா அவன் எவ்வளவு கருணையாளனா நம்மளோட இருக்கிறான் பாத்தீங்களா? இந்த வசனங்களை நம்ம மனனம் விட்டு நம்மளுடைய பிரார்த்தனையில நம்மளுடைய துஆவுல அதன்படி கேட்கக்கூடியவர்களா இருந்தா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சோதனையில நமக்கு பொறுமையை கொடுப்பான், வெற்றியும் கொடுப்பான் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லைங்கிறத இந்த வசனங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்கு. இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இந்த சோதனைக்கான அந்த 4 விஷயங்களை சொல்லியிருந்தோம். அல்லாஹ் ஏன் நம்மளை சோதிக்கிறான், எப்போ சோதிக்கிறான், நம்மளை எப்படி சோதிப்பான், அந்த சோதனையின் போது என்ன செய்யணும் இப்படிங்கிற இதுக்கான ஒரு விளக்கத்தை பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனத்துடைய விளக்கங்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையால பார்த்து முடிச்சாச்சு. நம்ம இந்த வசனத்துக்கு 4 கேள்விகள் கேட்டிருந்தோம். அந்த 4 கேள்விகளுக்கான அதாவது கலக்கப்பட்ட இந்திரிய துளினா என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கான விளக்கத்தை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பார்வை புலன் பத்தி கேள்வி கேட்டிருந்தோம், செவி புலன் பத்தி கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய படைப்பு நோக்கம் என்ன அப்படின்றது கேட்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கான எல்லா விளக்கத்தையும் பார்த்து இந்த வசனத்துக்கு ஒரு ஆராய்தல் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ்ல இருந்து ஒரு புது முயற்சியா நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா, நம்ம ஒரு வசனத்தை தான் எடுத்து படிக்கிறோம். அந்த ஒரு வசனத்தை ஓரளவுக்கு நம்மளால டீடைல்டா ஆராய்ஞ்சு பார்க்கிறோம். ஏன் நம்ம அந்த வசனத்தை எடுத்து அதோடைய அந்த வசனத்துக்கு வார்த்தைக்கு வார்த்தை மீனிங் படிச்சு நம்ம தெரிஞ்சுக்க கூடாது? அதை நம்ம மேபி மனப்பாடம் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம அந்த வார்த்தைகளை கத்துக்கிறது மூலமா குர்ஆன்ல மத்த இடங்கள்ல அதே வார்த்தைகள் வரும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பிரயோஜனமாகும். அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தை விளங்கிக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். அப்படிங்கறனால ஒரு சின்ன முயற்சி தான் இது இன்ஷா அல்லாஹ். சோ நம்ம பார்த்த இந்த வசனத்துக்கு வார்த்தைக்கு வார்த்தை அதை இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் அதை படிச்சுட்டு மேபி நம்ம அடுத்த வாரத்துல ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு குவிஸ் நம்ம வைப்போம் தானே நார்மலா. ஸோ அந்த மாதிரி குவிஸ்ல கூட நம்ம இதை பத்தி கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். வாங்க படிப்போம் எப்படின்ட்டு. இந்த வசனம் தான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ் நப்தலீஹி ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா. இன்னா அப்படின்னா நிச்சயமாக நாம், ஹலக்னா நாம் படைத்தோம், அல் இன்சான அல் இன்சானனா மனிதனை, மின் நுத்ஃபா மின்னுனா இருந்துன்னு அர்த்தம்,
மின் நுத்ஃபா அப்படின்னா விந்திலிருந்து, விந்து துளியிலிருந்து, அம்ஷாஜ் கலக்கப்பட்ட விந்து துளியிலிருந்து மனிதனை நிச்சயமாக நாம் படைத்தோம். நபுதலீஹி அவனை நாம் சோதிக்கின்றோம். ஹீனா அவனைன்னு அர்த்தம். சோ நபுதலீஹி அவனை நாம் சோதிக்கின்றோம். ஃபஜஅல்நாஹு இதுல 3 வார்த்தைகள் இருக்குது. ஃபனா ஆகவே, ஹூனா அவனை. இங்க பார்த்தோம்ல ஹி அவனை, அதேதான் இங்கே ஹூ அவனை, ஜஅல்னா ஆக்கினோம், ஃபஜஅல்நாஹு ஆகவே அவனை ஆக்கினோம், சமீஅன் சமீஅன்னா செவியுறுபவனாக. நம்ம அல்லாஹ்வுடைய நேம் படிச்சிருக்கோம், அதுல அஸ்ஸமீஅ படிச்சிருக்கோமா? சமீஅனா செவியுறுபவன், இந்த இடத்துல சமீஅன் அப்படின்னா செவியுறுபவனாக. பஸீரா இதுவும் அல்லாஹ்வுடைய நேம்ல ஒண்ணுதான், அல் பஸீர் சொல்லுவோம்ல. சோ பஸீரா அப்படின்னா பார்ப்பவனாக. சோ நிச்சயமாக நாம், நிச்சயமாக நாம், ஹலக்னா படைத்தோம், அல் இன்சான மனிதனை, மின் நுத்ஃபஹ் விந்து துளியிலிருந்து, அம்ஷாஜ் கலக்கப்பட்ட விந்து துளியிலிருந்து, நப்தலீஹி அவனை நாம் சோதிக்கின்றோம், ஃபஜஅல்நாஹு ஆகவே அவனை ஆக்கினோம், சமீஅன் செவியுறுபவனாக, பஸீரா பார்ப்பவனாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இது ஒரு அழகான முயற்சி. எல்லாரும் அழகான முறையில படிப்பீங்கன்னு தான் நான் நம்புறேன். சொல்லுங்க ஃபைரோசா. ஜூஸ் அம்மா மனனம் செஞ்சது மட்டுமில்ல, இதால அந்த சூறாவில் அரபுல எழுதிக்கொள்ளும் கற்றுக்கொண்டேன். அரபுல இவங்க எல்லாம் சொன்னா என்ன செய்வாங்க, ஃபுல்லா எழுதுவாங்க. இந்த ஒரு சூறாவை போதுன்னா பார்க்கவே இல்லாம அப்படியே அரபு எழுதுவாங்க, அதுக்கு மீனிங் எழுதுவாங்க, அதுக்கு தஃசீர் சொல்ல தெரியும். குர்ஆன்ல இல்லாதது எங்கேயும் எதுலயுமே இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா உயிரை விட சிறந்ததுன்னு சொல்றான், அதுல இல்லாத கல்வியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு. அதனால அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. இப்ப ததப்புருந்து எவ்வளவுலாம் ஆய்வு பண்றோம், எவ்வளவு விஞ்ஞான உண்மைகளை படிச்சுக்கிட்டு வர்றோம் இல்லையா? அப்போ நம்ம பெரிய யூனிவர்சிட்டி போய் தான் கல்வியை படிக்க முடியும் இல்ல, அல்லாஹ்வுடைய வேதத்தை படிச்சாவே ஏராளமா நிறைய படிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்தையும் படிச்சு அதனுடைய மீனிங்கையும் தெரிஞ்சு அதை அழகா சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹு தஆலா வீடு தேடி கதவு அப்படியே வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கொடுக்குறான். இப்ப கூட வேணாண்டா சொல்லுவோம் நம்ம. அல்லாஹ் சூரா கமர்ல சொல்றான், இந்த குர்ஆனை விளங்குறதுக்கு, புரியறதுக்கு, செயல்படுறதுக்கு ஈஸியாக்கி வச்சிருக்கேன். யாராச்சும் இருக்கீங்களா? இந்த வசனத்தை நான் எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்துலயும் சொல்லுவேன். அது மாதிரி தான் இதை நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கொடுக்குறான். நம்ம ஒவ்வொருத்தரும் நான் இருக்கேன் நான் படிக்கிறேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு வரணும், வருவீங்க. ருஷ்னா நீங்க பைரசா நீங்க மீனிங் படிங்க. நீங்க அப்படியே அந்த வசனத்துக்கு முழுசா மீனிங்க சொல்லுங்க. ருஷ்னா 2 பேரும் நீங்க படிச்சவங்க இருக்கீங்க. أعوذ بالله من الشيطان الرجيم إنا خلقنا الإنسان من نطفة أمشاجا إنا நிச்சயமாக நாம் خلقنا படைத்தோம் இன்சான மனிதனை மின் நுத்ஃபத்தின் விந்து துளியிலிருந்து அம்சாஜ் கலக்கப்பட்ட நபுதலீஹி அவனை நாம் சோதிக்கின்றோம் ஃபஜஅல்நாஹு ஆகவே அவனை ஆக்கினோம் சமீஅன் செவியுறுபவனாக பஸீரா பார்ப்பவனாக கண்ணாடியில். அதனால மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் கைரா. ருஷ்னா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا خلقنا الإنسان من نطفة أمشاج نبتليه فجعلناه سميعا بصيرا. கலப்பான இந்த இந்திரியத்திலிருந்து நிச்சயமாக மனிதனை நாமே படைத்தோம், அவனை நாம் சோதிப்பதற்காக அவனை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம். ஜஸாக்கல்லாஹ் கைரா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறது பாத்தீங்களா? ஆண் பெண்ணு 2 பேரையும் இந்த இந்திரிய துணியில இருந்து படிச்சோம். ஆனா அவனை சோதிக்கிறதுக்காக எதை வச்சு? கேட்கக்கூடிய செவியில இருந்தும் பார்க்கக்கூடிய பார்வையில இருந்தும். இன்ஷா அல்லாஹ் இந்த நம்ம நல்லதையே பார்ப்போம், நல்லதையே கேட்போம். நாம வரக்கூடிய சோதனையில இருந்து பொறுமையோடையும் அல்லாஹ்வின் பக்கம் தொழுகையை கொண்டு உதவி தேடக்கூடியவர்களா இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் கைரா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய சான்றுகளை அழகான முறையில பார்த்து வர்றோம். இங்க பாத்தீங்களா, நாம பார்த்தத அப்படியே இந்த எல்லாத்தையும் மொத்தமா இந்த ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகா பாத்தீங்களா? நம்ம எப்படி உருவாகி அப்படி முன்னாடி பாருங்க அந்த விந்து அணுவா அந்த முட்டையில போய் அட்டாச் ஆகுறது, அப்படியே லயனா வர்றது, கண்ணு காது, எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க இந்த படம். சுப்ஹானல்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நம்ம படிச்ச இந்த வசனத்துக்குரிய பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒரு குவிஸா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு மூவ் பண்ணுவோம். சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.